அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர். இன்றைய பிரதோஷ தேதி அன்று நாம் சிவபுராணத்தை சிந்திக்கிறதுக்கு பிரபஞ்சம் அருள் புரிந்ததற்கு அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, சிவபுராணம் செல்வதற்கு முன்பாக மாணிக்க வாசகரை பற்றிய வரலாறை நாம கொஞ்சம் பார்த்துட்டு அவர் எழுதிய சிவபுராணத்தை நாம் பார்த்தால் இன்னும் நமக்கு தெளிவாக அது நமக்கு புரிய வைக்கும். பூலோக கைலாயமாம் சிதம்பரம் என்னும் அம்பல கூட்ட நடராஜ பெருமானோடு இரண்டர கலந்த சைவ சமய குரவர்கள் நால்வரில் முக்கியமானவரான சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு திருவடி தீட்சை பெற்று சைவ வேதம் திருவாசகம் தந்த பெருவள்ளல் எம்பிரான் மாணிக்க வாசகர். இவரை திருவாத ஊர அடிகள்னு சொல்லுவாங்க, தென்னவன் பிரம்மராயன் சொல்லுவாங்க, அருள்வாசகர், மாணிக்க வாசகர் என்றெல்லாம் சிறப்பு பெயர் பெற்று தமிழுக்கு திருவாசகத்தை தந்து தெய்வீக தமிழை உலகறிய செய்த மாணிக்க வாசகர் வாழ்ந்த ஆண்டுகள் 32 ஆண்டுகள் மட்டுமே. அவர் இரண்டர இறைவனிடம் கலந்த நாள் ஆனி மாதம் மக நட்சத்திரம். இவர் 8000 பதிக பாடல்கள் மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கிறது. மாணிக்க வாசகரால் எழுதப்பட்ட பெரும் நூல்களுக்கு முதலாவது திருவாசகம் என்றும் மற்றொன்று திருக்கோவையார் அப்படின்னு சொல்லுவாங்க. நால்வர்ல மூவர்கள் எழுதியதற்கு தேவாரம் என்றும் இவர் பாடிய நூலுக்கு திருவாசகம் என்றும் கூறுவார்கள். இவர் 9ஆம் நூற்றாண்டை வரகுண பாண்டியன் காலத்தில் சேர்ந்தவர் என்று ஆராய்ச்சியில் கூறப்பட்டுள்ளது. இவர் அரிமர்தனன் பாண்டியரிடம் தலைமை அமைச்சராகவும் பணியாற்றினார் என்பது கூறப்பட்டுள்ளது. அவரை பற்றிய வரலாறை நம்ம கொஞ்சம் சுருக்கமா காண்போம். மதுரை மாநகரத்தில் இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் திருவாத ஊரர் என்னும் ஊரில் அவதரித்தார். தாய் தந்தை அவருக்கு திருவாத ஊரர் என்று பெயரிட்டனர். 16 வயது நிரம்பும் பொழுது அவருக்கு அனைத்து கலை ஞானங்களும் அனைத்திலும் சிறப்பு பெற்று விளங்கினார். இவரது கல்வி திறத்தையும் நல்லொழுக்கத்தையும் அறிவு திறனையும் கண்டு அனைவருமே வியந்து போனனர். பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த மன்னனுக்கு வாத ஊரின் அறிவு புலமையை கேள்வியுற்றான். அரிமர்தனன் அவரை தனது அவைக்கு அழைத்து அளவிலாத அவரது அறிவுத்திறனை கண்டு வியந்து தென்னவன் பிரம்மராயன் என்னும் பட்டத்தையும் சூட்டினான். அது மட்டும் அல்லாமல் தனது முதன் அமைச்சராக அமர்த்தி கொண்டான். வாத ஊரரும் இறைவனுடைய செயல் என்று எண்ணி அதனை ஏற்றுக்கொண்டார். வாத ஊரரும் அரிமர்தனன் பாண்டியனுக்கு விசுவாசமாக இருந்து மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அமைச்சர் பதவியில் சிறப்பாக செயல்பட்டு வந்தார். ஆயினும் உலக அனுபவ இன்பங்களில் திருப்தியும் மகிழ்ச்சியும் அவருக்கு அடையவில்லை. உலக வாழ்வும் வாழ்வில் காணும் பெரும் போகமும் நிலையற்றவை என்று அறிந்தமையால் அப்பதவியை அவர் பெரிதாக நினைக்கவில்லை. ஒரு சிறந்த குருவை தேடும் வேட்கை இவருக்குள் இருந்து கொண்டே இருந்தது. பிறவி பெறும் பயனை அடைவதற்குரிய வழி என்ன என்பதிலேயே இவருடைய சிந்தனை இருந்து வந்தது. ஒரு முறை மன்னனுக்கு சோழ நாட்டில் நல்ல குதிரைகள் வந்திருக்கின்றன என்று கேள்விப்பட்டு அமைச்சர் மாணிக்க வாசகரை பொன் கொடுத்து அந்த குதிரைகளை வாங்கி வரும்படி சொல்லி அனுப்பினாராம். அப்ப மாணிக்க வாசகர் பொன்னோடு திருப்பெருந்துறை, அதாவது அறந்தாங்கி அருகே இருக்கும் ஆவுடையார் கோவிலை அடைந்தார். அவ்வூரை அணுக அணுக அவர் பேர் ஏதோ ஒரு சுமை தோன்றிச்சான். இத்தலைமே இறைவன் தன்னை இடம் போலும் என்ற உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு தோன்றியது அவருக்கு. அந்த சமயத்தில் சிவநாம முழக்கம் எங்கிருந்தோ வருவது அவர் செவிகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த ஒளி வரும் திசையை நோக்கி வாத ஊரர் விரைந்து சென்றார். ஓரிடத்தில் கல்லாலால மரம் போன்ற பெரியதொரு குருந்த மரத்தடியில் சீடர்கள் சிலரோடு சிவபெருமானே குருநாதராய் எழுந்தருளி இருந்தார். அந்த இடத்தில் சிவ கமங்களும் புராண இதிகாசங்கள் சமய நூல்களும் ஆகிய பல நூல்களையும் கற்று தெளிந்த சிவகணநாதர்கள் அந்த குருநாதரிடம் சீடர்களாக இருந்தார்கள். அச்சீடர்களின் பற்றற்றுக்கு ஆசானாக குருநாதர் இருந்தார். பற்று அறுக்கக்கூடிய ஆசானாக குருநாதர் இருந்தார். குருநாதரை பார்த்தார். அவருக்கு பரவசத்தில் ஆழ்த்தியது. தாம் பல நாள்களாக விரும்பி இருந்த குருநாதர் இவரே என்று எண்ணினார்.
இப்படி அவர் விரைந்து அருகில் சென்று அடியற்ற மரம் போல அவரது திருவடிகளில் விழுந்து படிந்து, ஐயனே எளியேனை ஆட்கொண்டு அருளுக என வேண்டிக் கொண்டார். அப்படி குருவின் திருக்கரத்தில் இருப்பது என்னவென்று கேட்க அவர் சிவஞான போதம் என்றார். இது மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதம் அப்படின்னு அவருக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார். மாணிக்கவாசகர் குருவிடம் கேட்டாராம், சிவம் என்பதும் ஞானம் என்பதும் போதம் என்பதும் யாது? அடியேனுக்கு இவற்றை போதித்தால் நான் உமது அடிமையாவேன் என்றாராம் மாணிக்கவாசகர். குரு சிவஞானத்தை அவருக்கு போதித்தாராம். குருவின் தீட்சை பெற்றார் மாணிக்கவாசகர். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதம்ன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அவருக்கு அவர் விளக்கி சொல்லிட்டாரு. குருநாதரை வணங்கி, என்னை ஆட்கொண்ட போதே என் உயிருக்கும் உடமையும் தங்களுக்குரியவனாயின, ஆதலால் அடியேனை கொண்டு வந்த பொருட்களை ஏற்றுக்கொண்டு அருள வேண்டும் என்று கூறினாராம். குருநாதரும் அப்பொருளை கொண்டு சிவப்பணி செய்க என்று அருளாணையிட்டார். மாணிக்கவாசகர் அப்பொருளை கொண்டு திருப்பெருந்துறையில் மிகச்சிறந்த திருக்கோயிலை கட்டினார், திருவிழாக்கள் செய்தார், திருமடங்கள் திருநந்தவனங்கள் அமைத்தார். அரசன் குதிரை வாங்குவதற்கு தம்மிடம் அளித்த பொருட்கள் அனைத்தையுமே சிவப்பணிக்கே செலவிட்டாராம். நாட்கள் பல சென்றன. அமைச்சரிடம், அதாவது மாணிக்கவாசகருடன் வேறுபட்ட நிலையை உடன் வந்தவர்கள் கண்டு மாணிக்கவாசகரிடம் குதிரை கொண்டு மதுரை செல்ல வேண்டுமே என்று தாங்கள் வந்த வேலையினை அவருக்கு நினைவூட்டினார்களாம். தன் மந்திரி கோலத்தை அகற்றி கோவணம் பூண்டு வாய்ப்பொத்தி குருவின் முன் நிற்க அவருடன் வந்த அரசன் சிப்பந்திகள்லாம் அழைத்தனர். வாருங்கள் செல்லலாம் என்று. ஆனால் மறுத்து விட்டார் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் அவ்வுரையை கேளாதவராய் இறை வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பதை அறிந்த பணியாளர்கள் மதுரை சென்று பாண்டியனிடம் நடந்தவற்றை எல்லாம் தெரிவித்தார்கள். மன்னன் என்ன செய்தானா, ஒரு ஒற்றனிடம் திருமுகம்னா அரசனின் ஆணை தாங்கிய ஒரு ஓலை கொடுத்து கையோடு மாணிக்கவாசகரை அழைத்து வர கட்டளையிட்டான். குருமூர்த்தியின் திருமுகம் கண்ட கண்ணால் வேறொரு காண்பதில்லை என்று கூறி மாணிக்கவாசகர் அதை குருவிடமே கொடுத்து விட்டாராம், அந்த ஓலைச்சுவடியை. அதை படித்த குருமூர்த்திகள் ஒரு மாணிக்க கல்லை ஒற்றனிடம் கொடுத்து, குதிரைகள் வர நல்ல நாள் இப்ப இல்ல, ஆவணி மாதம் மூல நட்சத்திர நாள் அன்று மதுரைக்கு குதிரைகள் வந்து சேரும் என்று போய் சொல் என்று அரசனிடம் திருப்பி அனுப்பினாராம். சொன்ன நாளும் அருகில் வந்து கொண்டிருந்தது. ஆனால் குதிரைகள் வருவதாக காணோம். மன்னனுக்கு கோபம் வந்துருச்சு. மீண்டும் என்ன பண்ணா, ஒற்றர்களிடம் குதிரைகள் இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டு வர சொல்லி அனுப்பினான். அவர்கள் எங்குமே குதிரைகள் இல்லை, அழிந்துவிட்டோம், கண்களுக்கு எட்டிய அளவு தென்படவில்லை என்ற செய்தியோடு திரும்பினர். ஆவணி மூலமும் வந்தது, குதிரைகள் வரவில்லை. இன்றைக்குள் குதிரைகள் வராவிட்டால் உம்மை வெயிலில் நிறுத்துவேன் என்று கூறி பாண்டிய மன்னன் மாணிக்கவாசகரை எரிக்கும் வெயிலில் நிறுத்தினான். அதற்கு மாணிக்கவாசகர் அசையவில்லை. இரும்பு கீட்டியால், அதாவது அயன் கிளாம்ப் போல இருந்தாராம். மாணிக்கவாசகர் இறைவனை நினைத்தார். உடனே சிவபெருமானின் சிவகணங்களே குதிரை வீரர்களாகவும் நரிகளை குதிரைகளாகவும் மாற்றி அனுப்பி தாமே அதற்கு தலைவராக நடத்தி வந்தார். ஏராளமான உயரக குதிரைகள் மதுரையை நோக்கி வரும் செய்தியை ஒற்றர்கள் மன்னருக்கு செய்தி சொல்லவே அவன் மகிழ்ந்து அமைச்சரை போற்றினான். யாரு? மாணிக்கவாசகரை போற்றினான். குதிரை அணிவகுப்பு தலைவன் அரசனிடம் குதிரைகள் முன்னும் பின்னும் நடத்தி, அதாவது அதை நடத்தி காட்டுறான். எப்படி நடக்குது பாரு, அது உறுப்புகள் எப்படி சிறப்பாக இருக்கிறது என்பதெல்லாம் கூறி இவை உன்னுடையவை என்று கூறி ஒப்படைத்தான். விலை கூடிய பீதாம்பரம் ஒன்றை அரசன் அவனுக்கு பரிசாக அளித்தான், அந்த குதிரையுடைய தலைவனுக்கு. அவனோ தன் சௌக்கினால் வாங்கி குதிரை மேலேயே போட்டுவிட்டு விடை பெற்று சென்றான். அன்று இரவு என்ன நடந்ததுன்னா, குதிரைகள் எல்லாம் மீண்டும் நரியாக மாறி முதல்ல அந்த கொட்டையில இருந்த குதிரைகளை கடித்து விட்டு ஓடிவிட்டது. இதை அறிந்த பாண்டிய மன்னன் இன்னும் மிக கோபம் அடைந்தான். கொடுத்த பொன்னையெல்லாம் திருப்பி தரும் வரை திருவாத ஊரரை, அதாவது மாணிக்கவாசகரை வைகை ஆற்று சுடுமணல்ல நிறுத்தி வைக்குமாறு ஆணையிட்டான். படை வீரர்கள் இவரை அழைத்து சென்று
சுடு வெயிலில் நிறுத்தி தலைமையிலே கல்லேற்றி கொடுமை செய்தனர். அப்போது மாணிக்க வாசகரை இறைவனை நினைத்து கூறினாராம். என்ன என்று? இத்தகைய துன்பங்கள் வருதல் முறையாகுமோ என்று வருந்தினாராம். சொல்லி முடிக்கவில்லை. அடுத்த கணமே என்ன நடந்ததுன்னா, வைகை ஆற்றுல வெள்ளம் பெருக்கெடுக்க செய்யுமாறு அருளினாரு சிவபெருமான். கரையை உடைத்து கொண்டு 6 பெருக்கெடுக்க உடனே பாண்டிய மன்னன் அரசாணையை வகுக்கிறான். என்ன என்று? வீட்டிற்கு ஒரு இளைஞன் வந்து கரையை அடைக்க வேண்டும். எல்லா இளைஞர்களும் கிளம்பி செல்கின்றனர். அந்த ஊர்ல வந்திக்கிழவி என்னும் ஒரே ஒருத்தி மட்டும், ஒரு கிழவி மட்டும், அவளுக்கு யாரும் கிடையாது. அவ வந்து யோசிச்சுட்டு இருக்கா, நம்ம எப்படி போகிறது, நம்ம கிட்ட யாரும் இல்லையே அப்படின்ட்டு. அப்போ அந்த நேரத்துல சிவபெருமான் ஒரு இளைஞன் வடிவத்தில் வந்து அந்த கிழவியிடம், நான் வேலை செய்யட்டுமா உனக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி கேட்கிறார். செய், ஆனால் நான் கூலியாக உதிர்ந்த பிட்டு மட்டுமே தருவேன் என்று கூறினாலாம். சரி அப்படின்னு சொல்லி அவரை ஒத்துக்கினாரு. அதற்கு உடன்பட்டு அந்த வேலையை தொடங்குகிறாரு. அன்றைக்கு பார்த்து வந்திக்கிழவி செய்கின்ற எல்லா பிட்டுமே உதிர்ந்து போகிறதா. அந்த இளைஞனோ மூக்கு முட்டை சாப்பிட்டு மர நிழல்ல குரட்டை விட்டு தூங்கினான். மன்னன் வந்து பார்க்கிறாரு, கரையில் மற்றவர்கள் பங்கு அடைப்பட்டிருக்கிறது. எல்லா இளைஞர்களும் வேலை செஞ்சு அவங்க முறைக்கு அவங்க மண்ணெல்லாம் அடைச்சி வெள்ளத்தை வந்து தடுத்து நிறுத்தி இருக்காங்க. ஆனா வந்தியின் பகுதியில் உடைந்து கிடைக்கின்ற இது வந்து அப்படியே இருக்கு, எதுவுமே நடக்கல. கோபம் கொண்ட அரசன் கூலியாலை, அதாவது அந்த மரத்தடியில படுத்திருக்கான் இல்லையா, அந்த இளைஞனை பிரம்பால அடிச்சான். கூலியாலோ வெறும் ஒரு கூடை மண்ணை உடம்பில் கொட்டி அது மாயமாக சரியாகிவிட்டது. அது மறைந்து போனான். அதுக்கப்புறம் அவன் மறைஞ்சு போயிட்டான். ஆனால் அவன் மீது பட்ட பிரம்படி உலகெல்லாம் உள்ள அனைத்து உயிர்களின் மேலும் கருவில் இருந்த குழந்தைகள் மீதும் படவே பாண்டிய மன்னன் கலங்கி போகிறானா. அப்போது இறைவன் அசிரீதியாய் ஒரு சவுண்ட் வருது. என்ன சொல்றாரு? இதை அறியாது நீ கோபம் கொண்டாயே என்று அக்குறள் சொல்லிட்டு நடந்தவையெல்லாம் சொல்றாரு. இதை அறியாம நீ வந்து கோபம் கொண்டாயே அப்படின்னு சொல்றாரு. மன்னன் வந்து என்ன செய்யறாரு? மன்னித்து வாத ஊரை திருப்பியும் தன்னுடைய மந்திரியாக இருக்க வேண்டி கேட்கிறாரு. இதை மறுத்து துறவு பூண்டு மீண்டும் தன் குருநாதரை அடைந்த மாணிக்க வாசகர் சீடர்களோடு கலந்து மகிழ்ச்சியா இருக்கிறாரு. ஞான தேசிகனாய் வந்த சிவபெருமான் தாம் கைலைக்கு செல்ல வேண்டியதை சீடர்களிடம் உணர்த்தி அவர்களுக்கு அருளாசை வழங்கி கிளம்புறாரு. எனக்கு டைம் வந்துடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. தம்மை பின்தொடர்ந்து வந்த அடியார்களை நிற்க என கட்டளையிட்டு கைலை சென்றார். வாத ஊரர் அடிகள் மட்டும், அதாவது மாணிக்க வாசகர் மட்டும் அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறாராம். அவரை கண்ட குருநாதர், நீ எம்மை பின்தொடர்ந்து வருதல் வேண்டாம், உத்தரகோசை மங்கை என்னும் பதிகத்துக்கு சென்று அங்கு 8 வகையான சித்திகளையும் பெற்று திருக்கழுக்குன்றம் முதலான தலங்களுக்கு தரிசித்த பின்னர் தில்லை அடைவாயாக என்று கூறி சென்று விட்டார். இவ்வாறு இறைவனின் திருவருளில் திளைத்து வாழும் நாட்களில் நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கும் சிவபுராணம் முதல் அற்புத 10, அதிசய 10, குழத்தை 10, சென்னி 10, ஆசை 10, வாழா 10, அடைக்கலம் 10, செத்திலா 10, புணர்ச்சி 10, அருட்பத்து, திருவார்த்தை, எண்ணப்பதிகம், திருவெண்பா, திருப்பள்ளி எழுச்சி, திருவேச உறவு, ஆனந்த மாலை, உயிரின் 10, பிரார்த்தனை 10, திருப்பாண்டி பதிகம் முதலிய பதிகங்களை திருவாய் மலர அவர் பாடினார். திருவெம்பாவை இது திருவாசகத்தில் ஒரு பகுதி. இன்றளவு மார்கழி மாதத்தில் அதிகாலையில் பாடப்படுகிறது. திருவண்ணாமலை கிரிவலம் வரும் பொழுது அடி அண்ணாமலை செல்லும் முன்பு மாணிக்க வாசகர் திருவெம்பாவை அருளிய சன்னதி சாலையின் முன்பே இருக்கும். போனால் 1 நிமிடம் அமைதியாக உணருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பல ஸ்தலங்களில் இறைவனின் காட்சியை பல பதிகங்கள் எழுதிய மாணிக்க வாசகர் தில்லையின் எல்லையை அடைந்து அத்திருத்தலத்தை தரிசித்தார். தில்லை அவருக்கு சிவலோகம் போல காட்சி அளித்ததாம். குருநாதனாக எழுந்தருளி காட்சி கொடுத்த இறைவனை தில்லை சிற்றம்பலத்திலே கண்டு தரிசித்து பேரானந்தம் கொண்டார். ஆனந்த கண்ணீர் பெருக கண்டப்பத்து என்னும் பதிகம் பாடி வழிபட்டார். சிதம்பரத்தில் இப்படியாக மாணிக்க வாசகர் வாழ்ந்து வரும் நாட்களில் ஒரு நாள் அந்தணர் ஒருவர் அவரிடம் வந்து
தான் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர் என்றும் சிவபிரான் மாணிக்கவாசகருக்கு செய்த அருட்செயல் உலகெங்கும் பரவி உள்ளது, நீங்க செஞ்ச செயல் உலகெங்கும் பரவி உள்ளது என்றும் வியந்து கூறி மாணிக்கவாசல் பல தர்மங்களில் பாடிய பாடல்களை முறையாக சொல்லும்படி கேட்டுக்கொண்டாராம். நான் சொல்கிறேன், நீ அவற்றை எழுதும் என்று கூறினார் மாணிக்கவாசகர். அதற்கு ஒப்புக்கொண்ட அந்தனர் பல செய்யுட்களை எழுதி முடித்தார். அந்தனரும் தம் திருக்கரத்தால் அவற்றை எழுதி முடித்தார். பாவை பாடிய தங்கள் திருவாயால் ஒரு கோவை பாடுக என்று கூற இறுதியில் திருச்சிற்றம்பலம் உடையார் மீது ஒரு கோவை பிரபந்தமும் பாடி முடித்தார் மாணிக்கவாசகர். முடிந்ததும் ஓலைச்சுவடியின் முடிவில் மாணிக்கவாசன் சொற்படி அம்பலவாணன் என்று கையொப்பமிட்டு திருமுறை எல்லாத்தையும் எடுத்து கோவிலின் திருவாயிற்படியில வச்சுட்டு மறைஞ்சு போயிட்டாராம். பின்னர் அந்தனர் வடிவில் வந்த சிவபெருமான் மறைந்தார். அதனை கண்ட மாணிக்கவாசகர் இப்படி தன்னை ஆட்கொண்டவர் சிவபெருமானே என்பதை அறிந்து ஆனந்த கண்ணீர் பெருக திருவருளை எண்ணி மகிழ்ந்தார். அனைவரும் இந்நூலின் பொருளை தாங்களே விளக்கம் செய்ய வேண்டும், இதற்கான பொருளை நீங்கள் தர வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொண்டனர். தில்லை சிற்றபையில் தெரிவிக்கின்றேன் என்று கூறி அங்கு வந்து இந்நூல் பொருள் இச்சபையில் எழுந்தருள் உள்ள ஆனந்த பெருமானே ஆவான் என்று சுட்டிக்காட்டி அச்சபையோரில் எல்லோரும் காண இறைவனோடு இரண்டர கலந்தார். இப்படி இரண்டர கலந்த மாணிக்கவாசகரை பத்தி ஜி.யு. போப் என்பவர் சொல்றார். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவரான ஜி.யு. போப் மாணிக்கவாசகரை பற்றி உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகரை விட உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறாது நிலைத்த பக்தி ஆகிய பண்புகளுடன் நம் மனதை கவருகின்றவர் வேறு யாரும் இல்லை என்று குறிப்பிடுகின்றார். குரு வடிவாக காட்சியளித்து திருவடி தீட்சை தந்து மறைந்த சிவபெருமானை மீண்டும் பெற நனைந்து பாடியவைதான் திருவாசகம் என்னும் தேனுருவ இறைவனின் பேரன்பையும் பெருங்கருணையும் இலங்கும் தெவிட்டாத நூல். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற தொடர் பாடல்களின் கனிவு தன்மையை புலப்படுத்தும் பால் நினைத்தூட்டும் தாயினும் சால பிரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில்லா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் திரிந்த செல்வமே சிவபுராணே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளியே தினியே அப்படின்னு பாடலின் பொருளுணர்ந்த டாக்டர் ஜி.யு. போப் எலும்பை உருக்கும் பாடல்கள் என்று கூறுகிறார். வள்ளல் பெருமான் என்ன செய்வாரா, திருவாசகத்தை படிக்கும் பொழுதெல்லாம் மயக்கழச்சி விழுந்துருவாராம். வள்ளல் பெருமான் தில்லையில போயிட்டு இருக்காரு. தில்லையில அங்க இருக்கிறாரு, அவரை உள்ள சேர்க்கல. அங்க ஒரு பிள்ளையார் கோவில்ல இருந்து தில்லை அம்பல கோவில தரிசனம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அந்த இடத்துல எப்பவுமே மாணிக்கவாசகர் எழுதிய சிவபுராணத்தை எப்பவுமே வாசிச்சுட்டே இருப்பாராம். அப்பப்ப எடுத்து வாசிச்சுக்கிட்டே இருப்பாராம். அவர் சுருட்டி ஓலைச்சுவடியை தன்னுடைய காது இடுக்கல வச்சுப்பாராம். அப்படி எடுத்து பாடும் பொழுது மயங்கி அவர் அதுல உருகி போயிடுவாராம். ஏன்னா சிவபெருமான் அதுல என்ன எழுதி இருக்கிறார், அணுக்களை பற்றி எழுதியிருக்கிறார். பாடல்கள் முழுவதும் எங்கேயும் நம்பிக்கையோ உருவ வழிபாடோ கடவுளின் பெயரோ இருக்காது. அதனால மாணிக்கவாசகருடைய பாடல்களை படித்தால் உள்ளம் இலகும், உயிர் உருகும். கரும்பு சாற்றில் தேன் கலந்து பால் கலந்து கனியின் சுவை கலந்து இனிக்கும் திருவாசக பாடல்கள் உயிரில் கலந்து உவகை தரும் என்று ராமலிங்க அடிகளால் கூறுவார். திருவாசகத்தில் சிவத்தை உணர்ந்ததால் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று இறைவனை வள்ளலால் குறிப்பிடுகிறார். திருவாசகம் 656 பாடல்களையும் 51 பிரிவுகளையும் 12வது திருமுறையிலும் 8ஆம் திருமுறையிலும் காணலாம். இதன் தொடர்ச்சியாக சிவபுராணத்தை வரும் வாரங்களில் மிக விளக்கமாக பல ஜாம்பவான்கள் பல தொகுப்புகளாக கொடுத்திருக்காங்க. அதையே நம்ம இந்த இடத்திலையும் தொகுப்புகளாக சிந்தனை செய்யலாம். அனைவருக்கும் நன்றி மாஸ்டர்ஸ்.